வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ட்ராவல் வித் கிருத்திகா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கேங்க. திட்ட 16 வகையான பொருட்கள் பயன்படுத்தி 16 அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு கூடவே கொடுமுடியிலேருந்து கொண்டுட்டு வந்த தீர்த்தத்தையும் சுவாமிக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு குட்டி தீபாவளி முடிச்சுட்டு அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் நம்ம பழனியில் தாங்க இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட 3ஆம் படை வீட்டில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் வந்துட்டு முத்துக்குமார சுவாமியாக வள்ளி தேவி சமேதனாக எழுந்தள்ளியிருக்காரு. பங்குனி உத்திரத்தப்போ நாங்கள் வருஷம் பால் காவடி எடுக்கிறது தான் வழக்கம். பால் காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் என்ன ஒன்று இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் சாமி வரத்துக்கு முன்னாடியே காவடி நிலத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சுவாமிக்கு 16 வகையான பொருட்கள் கொண்டு ரொம்பவே அழகாக அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொடுமுடி ஆத்தங்கரையிலேருந்து காவேரி நதியை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த தீர்த்தம் கொண்டும் சூப்பராக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. அபிஷேகமான பால் தீர்த்தம் எல்லாமே பக்தர்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு சுவாமி அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மகா தீபாரதனை. இந்த மகா தீபாரதனை பார்க்கும்போது ரொம்பவே மன நிறைவாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் டைட் ஷெடியூலாக இருந்தாலும் கரெக்டாக இந்த டைமில் கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் ஆகிடுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபங்க்ஷனில் பங்குனி உத்திர நேரத்தில் காவடி டைமில் இந்த மாதிரியான பூஜையில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பழனி அடிவாரத்தில் 24 மணி தெலுங்கு செட்டியார் சமுதாயத்துக்கு சேர்ந்த மடத்தில் இன்னைக்கு எங்களோட மண்டகப்படி திட்ட பங்குனி திருவிழா 10 நாள் நடக்கும். 10 நாளில் ஒரு நாள் ஒரு விதமான மண்டபத்தில் ஒருத்தருக்கு உரிய நாளுக்கு தகுந்த மாதிரி சுவாமியோட மண்டகப்படி நடக்கும். எங்களுக்கு 6ஆவது நாள் திருவிழாவா 5ஆவது நாளாக செய்ய தெரியல. அந்த நாளில் எங்களுக்கு சுவாமி மடத்துக்கு வருவாங்க. மடத்தில் சுவாமிக்கு 16 விதமான அபிஷேகம் நடக்கும். நான் வருஷம் பால் காவடி இருப்பேன். அடுத்தது கொடுமுடியிலேருந்து காவேரி நதியோட தீர்த்தக்கரையிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நல்லபடியாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் முடிஞ்சு இந்த மகா தீபாவளி பார்க்கும்போது ரொம்ப 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 மன நிறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, நாம் ரெடி பண்ணுற வெற்றிவேறு மாலையை வெளிநாட்டவருக்கும் வள்ளி தேவி சமேதன முத்துக்குமார சுவாமியை எழுந்தள்ளிருக்கக்கூடிய நம்ம முருகருக்கு வெற்றிவேறு மாலையை நம்ம இடத்துல முருகர் இந்த நேரத்துக்கு நம்ம மாலையை கொடுத்து அவருக்கு மாலையை சாட்டியிருந்ததை பார்க்கும்போது அழகுங்க. அப்படியே நிறைவாக இருந்தார். பழனியாண்டவரை வெற்றிவேறு மாலையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய ஊரில் இருக்க சுவாமிகளுக்கு நிறைய வெற்றிவேறு மாலைகள் நான் கட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் முருகருக்கு மாலை கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு வச்சுருக்கோம், முருகருக்கு போயிருக்கு. ஆனால் நம்ம கைப்பட நம்ம ரெடி பண்ண மாலை நம்ம இடத்துலையே முருகருக்கு போட்டு அழகு பார்த்து இப்படி மகா தீபாவளியோட பார்க்குறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப 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 மன நிறைவாக இருந்தது. முருகருக்கு சிகப்பு கலரில் கோல்டன் ஜரியோட அழகாக மாலை வச்சு கட்டியிருந்தேன். வள்ளி தேவியான 2 பேருக்குமே க்ரீன் கலர் அதுக்கப்புறமா ரெட் கலர் உள்ளன் வச்சுட்டு ஜரி வச்சு கட்டியிருந்தேன். எனக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணேங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நம்ம மாலை கைப்பட கட்டி கொடுத்த மாலை சுவாமிக்கு போட்டு அழகு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்கும். நான் உணர்ந்த மாதிரியான மன நிறைவான விஷயத்தை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எங்களுக்கு பங்குனி திருவிழா ஜெயின்னு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பழனியாண்டவருக்கு நம்ம முத்துக்குமார சுவாமின்னு சொல்லணும். பழனியாண்டவருக்கு திருக்கல்யாணம். அடுத்த வீடியோவில் திருக்கல்யாண வைபவத்தை உங்களோட வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ரொம்பவே சூப்பராக பங்குனி உத்திர திருவிழா ஜேன்னு மிகவும் விமர்சையோட பழனியில் நடந்துக்கிட்டு இருக்கு. பழனிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பகவான் நாட்டு மந்தக்கடியில் தான் நாங்கள் இருக்கோம். முடிஞ்சால் எங்களை மீட் பண்ணுங்கள். பழனிக்கு வரல அப்படின்னா நம்மளோட வீடியோ மூலயமா பழனியாண்டவரையும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். பழனியாண்டவருக்கு இப்போ ஸ்லோகம் சொல்லி திருப்புகள் பாடுவாங்க. திருப்புகள் பாடுறது கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். என்னதான் நிறைய நம்ம ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தாலும் திருப்புகள் பாடுறதுக்கு ஒரு சில வரிகள் உச்சரிக்கிறதுக்கு எனக்கு வராது.
அந்த டைமில் சுவாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் அலங்காரம்லாம் முடிச்சுட்டு திருப்புகள் வந்து அவங்க பாடுறது கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் நம்ம பள்ளியில் இருக்கோம். நம்ம பள்ளியில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயத்தையும் நம்மளோட சேனல் மூலிமா உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் வித் கிருத்திகா, அதாவது என்னுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் இளைஞர்கள்கிட்ட உங்களோட பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் இளைஞர்கள் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். இளைஞர்கள் முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் செலுத்தி உங்களோட பிரார்த்தனைகளையும் நிச்சயம் எல்லாமே நிறைவேறும். வெற்றிவேறு முருகனுக்கு அரகரோகரா, அரகரா அரகரா அரகரான்னு சொல்லிச்சு ஐயோங்கிற பாவமும் போச்சாமா அப்படின்னு ஏன் அம்மாச்சி கட்டா எனக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ மூலியமாக இந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சித்தர்கள் வாழும் தெய்வீக பள்ளியிலிருந்து உங்களுக்கு உங்கள் கிருத்திகா. நன்றி, வணக்கம்.